Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa nashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu. Wa nashhadu anna sayyidana wa nabiyyana wa maulana Muhammadan abduhu wa rasuluhu. Arsalahu Allahu bil haqqi bashiran wa nadhira wa da'iyan ila Allah bi idnihi wa sirajan munira. Amma ba'du. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-'azim wal furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wa man yarghabu 'an millati Ibrahim illa man safiha nafsahu wa laqad istafainahu fid dunya wa innahu fil akhirati laminas shalihin. Shadaqallahul 'aliyyul 'azim. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய விளைவும் ஸலவாத்தும் எபெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய பிடிவாத உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபோ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற வாழப் போகின்ற முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய திருப்தியை கொண்டு துல்காதா மாதத்தினுடைய 3ஆம் ஜும்ஆவை நாம் அடைந்திருக்கின்றோம். குறிப்பாகவே ஹஜ்ஜுடைய மாதம் என்று வந்துவிட்டால் அந்த மாதத்தில் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பவத்தை சொல்லாமல் அந்த மாதத்தை யாரும் கடத்தி விட முடியாது. ஏனென்றால் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கும் இஸ்லாமியர்களான நமக்கும் நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஏகப்பட்ட ஒரு உரிமை இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு நபிமார் வந்த பிறகு ஒரு நபி வருவாங்க, அவங்க சில சட்டத்தை சொல்லுவாங்க. அந்த நபி சென்ற பிறகு அந்த நபியின் சட்டம் என்பது அவரோட காலாவதியாகிடும். வேற நபி அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஆனா விதிவிலக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி தந்த சட்டத்திட்ட மட்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் சொன்னா, நமக்கு அல்லாஹ் தஆலா பின்பற்ற சொல்றான். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதாக அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகிறான். இன்னும் சொல்ல போனால் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மில்லத் இப்ராஹீம், இது இப்ராஹிமின் மார்க்கம் என்று அல்லாஹ் செய்றான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நான் முன்பு ஓதிய இந்த ஆயத்தில் கூட அல்லாஹ் சொல்வான், அமன் யர்கபு அன் மில்லதி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தை யார் விட்டு விடுவார்கள், யார் புறக்கணிப்பார்கள்? இல்லா மன் சஃபிஹ நஃப்ஸா, தன்னை தானே முட்டாளாக்கி கொண்டவரை தவிர. அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தை விட்டு உதவி தள்ளுறான்னு சொன்னா அவர் யாராக இருக்கணும்? அவர் புத்தி இல்லாதவராக இருக்கணும் என்பது அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வலகத் இஸ்தஃபைனாஹு ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் நாம் அவரை தேர்ந்தெடுத்துக்கோம்னு சொல்றான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். திருப்பி அல்லாஹ் சொல்றான், வ இன்னஹு ஃபில் ஆখিরাতি லமினஸ் ஸாலிஹீன், ஆখিরাத்தில் அவர் ஸாலிஹீன்கள் இருப்பார் என்பதாக அல்லாஹ் செய்றான். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நக்சாண்டு வழங்கிய நபிமார்கள்ல மிக முக்கியமான நபியாக, மிக முக்கியமான தூதராக அல்லாஹ் செய்றான். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஒரு நபியை ஒரு சமுதாயம் ஏற்றுக்கொள்வார்கள், பிற சமுதாயம் மறுப்பார்கள். அதே நேரத்தில் மூன்று சமுதாயம், அதாவது
யகூதிகள், நசாராக்கள், இஸ்லாமியர்கள், இந்த 3 வகுப்பாரும் மறுக்காத, குறை சொல்லாத ஒரு நபி இருக்காங்கன்னு சொன்னா அது நபினா இப்ராஹிம் மட்டும்தான். அந்த வரிசையில நாம் சிந்திச்சு பார்க்கிறோம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதற்காக இப்ராஹிம் ஆகும்போது அல்லாஹ் தஆலா இந்த அந்தஸ்து வந்து அல்லாஹ் தஆலா தருகின்றார். ஏன்னு சொன்னா அவங்க செய்த தியாகங்கள், அவங்க வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட வந்து ஏகப்பட்ட தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஈமான் கொண்டது எப்படி சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தியாகம் தான். ஏன்னா ஈமான் கொள்ளும் பொழுது அந்த ஈமான் வந்து சாதாரண ஈமானாக இல்லை. அந்த எல்லா மக்களும் எதிர்த்தார்கள். ஒரு தனி நபராக ஒரு தனி மனிதர் என்ன செய்யறாரு சொன்னா அந்த மக்களை எதிர்த்து என்ன செய்யறாரு, ஓரிரு கொள்கையை வந்து அந்த மக்களுக்கு வந்து எடுத்து சொல்கின்றார். இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி இப்ராஹிம் அவங்க வாழ்க்கையில இந்த உம்மத்துக்கு சில பணிகள் வந்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆன் சொல்றாரு இல்லையா, அகது கான ஃபீ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் தூதர்ல நல்ல ஒரு அழகிய முன்மாதிரின்னு அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி இப்ராஹிம் அவங்க வாழ்க்கையில என்ன செய்த இந்த உம்மத்துக்கு அழகிய முன்மாதிரி என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த உம்மத்துக்கு வந்து பார்த்து படிப்பினை பெறக்கூடிய சில விஷயங்கள் என்ன செய்து இப்ராஹிம் வாழ்க்கையில வந்து அல்லாஹ் தஆலா நமக்கு வந்து ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். அது என்னன்னு சொன்னா ஈமானின் உறுதி. ஈமானின் உறுதி என்பதை விட ஈமானை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கிக் கொள்வது. இன்னைக்கு நம்ம பல மக்கள் வந்து ஈமான் கொண்டு இருக்கிறாங்க. அந்த ஈமான் எப்படி இருக்குன்னு சொன்னா கலப்படம் உள்ள ஈமானாக. எப்படி சொல்வது சொன்னா அதுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அல்லாஹ் தஆலா காப்பாற்றட்டும். சில ஈமான் எப்படி இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் சோதனை வந்தா போதும், என்ன செய்வாங்க, ஈமானில் சின்ன ஒரு சோர்வு ஏற்பட்டுரும், ஈமான்ல வந்து தடுமாற்றம் வந்துடும். ஆனால் நபினா இப்ராஹிம் அவங்க ஈமான் எப்படி சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகப்பட்ட சோதனை வந்து அல்லாஹ் தஆலா கொடுத்தா. ஆனா என்ன செய்யல, கொஞ்சம் கூட மனம் தளரவில்லை. அந்த சோதனையை வந்து அவங்க வந்து எதிர்கொண்டாங்க. அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வைதின் தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து அவன் ரப்ப என்ன செய்யறாரு சொன்னா சில கலிமாத்துகள், சில வாக்குகள் கூட அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். அவர் வந்து எப்படி சொன்னா எல்லாவற்றையும் பூர்த்தி செய்து விட்டார். இதெல்லாம் விட்டு அவர் சொல்ல முடியாது. எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா எதெல்லாம் அல்லாஹ் தஆலா செய்ய சொன்னானோ அவை எல்லாம் செய்து முடித்து விட்டார் என்று அல்லாஹ் செய்யலாம். அல்லாஹ் தஆலா நற்சான்று வழங்குகின்றார். அதே நேரத்தில் பார்க்கும் பொழுது நான் முன்பு சொன்னா இல்லையா, ஈமானை வந்து எப்படி விளங்குவது? ஏன்னா அந்த காலத்துல பாத்தீங்க சொன்னா ஓரிரு கொள்கைக்கு எதிர்ப்பாக எப்படி சொன்னா பல மக்கள் வாழ்ந்தாங்க. குறிப்பாக ஒரு சமுதாயமே வாழ்ந்தது. ஒரு சமுதாயம் எப்படின்னு சொன்னா கண்மூடித்தனமாக தானே செய்யக்கூடிய ஒரு விக்கலத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க வணங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சமுதாயத்துல தான் வந்து யார் தோன்றாங்க சொன்னா இப்ராஹிம் அவங்க செய்றாங்க, அவங்க வந்து பிறகுறாங்க, அவங்க பார்க்கறாங்க. அவங்க பார்க்கும்போது எப்படி சொன்னா தங்கள் கைகளாலே செய்து கொண்ட ஒரு வந்து வணங்குறாங்க. அது வந்து உங்களுக்கு எந்த விதமான நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது என்ன செய்யறாங்க, விலகி கொண்டு அந்த முதல் என்ன செய்யறாங்க, தங்கள் ரப்பை யார் என்று அவங்க தேடுறாங்க. இந்த அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காரணம் இல்லையா, என்ன சொல்றான், பலமரா ஷம்ஸ பலமா ஜன்னா அலைஹிம் லைல் ரஆ கௌகபா. அவங்க வந்து ஒரு இரவு நேரத்துல பாக்குறாங்க. இது வந்து அடிக்கடி எல்லா பள்ளியில சொல்லுவாங்க. இந்த குர்ஆன் சூரா அன்ஆம்ல வரக்கூடிய வசனம் இது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், பலமா ஜன்னா அலைஹிம் லைல் ரஆ கௌகபா. இரு சூழ்ந்த அந்த இருவர் என்ன செய்யறாங்க சொன்னா பாக்குறாங்க, வானத்துல பாக்குறாங்க. அப்ப வந்து நட்சத்திரத்தை பாக்குறாங்க. அந்த நட்சத்திரம் எப்படி இருக்கு சொன்னா நட்சத்திரம் மின்கிறது. இந்த நட்சத்திரம் வந்து ஜொலிக்கிறது. அந்த நட்சத்திரத்தை பார்க்க சொல்றாங்க, ஆதா ரப்பி. இங்க என்ன செய்றாங்க, இது வந்து என்னோட ரப்புன்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் எப்படி சொன்னா அவங்க பார்க்க கொஞ்ச நேரத்தில் பார்க்கும்போது அந்த நட்சத்திரம் வந்து மறைய ஆரம்பிக்குது. நட்சத்திரத்தை ஒளி வந்து மங்க ஆரம்பிக்குது. ஒன்னு சொல்றாங்க, லா உஹிப்புல் ஆஃபிலீன், எதுவெல்லாம் மறையுமோ அதை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ரப்பாங்கிறது எப்படி சொன்னா எந்த விதத்திலும் பலகீனம் விளக்கக்கூடாது. இதுதான் வந்து நல்லா விளக்கிங்க. அவங்க எந்த கிதாபையும் பார்க்கல, எதையும் பார்க்கல, அல்லாஹ்வுடைய அந்த படைப்பை பார்க்கறாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கம் அதற்கு சொல்லுது. என்ன சொல்லுது சொன்னா, நீங்க வந்து அல்லாஹ் தஆலா அறியணும்னு சொன்னா அவன் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா அவன் படைப்பை நீங்க பார்த்து நல்லா சொல்லி காட்டுறான். அவங்க எப்படி சொன்னா பார்க்கறாங்க, அல்லாஹ் படைப்பை பார்க்கறாங்க, நட்சத்திரத்தை பார்க்கறாங்க. நட்சத்திர விஷயம் கொஞ்ச நேரம் மின்னுது, சில நேரம் வந்து அது வந்து மின்னுவதை விடுகிறது, அது மறைஞ்சு போகுது. வந்து சொல்றாங்களா உஹிப்பில் ஆஃபிலீன், இவ்வாறு மறைவுகளை ஒன்று நான் வந்து என்ன செய்ய மாட்டேன், ரப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் சென்றவங்க பலமாக கமர, சிறிது நேரத்துக்கு பிறகு பார்க்கறாங்க ஒரு சந்திரன் என்ன செய்யுது, நல்ல பிரகாசமா வருது. இந்த 14ஆம் இரவு சந்திரன் சொல்றாங்க இல்லையா, பௌர்ணமி இரவு சொல்றாங்க இல்லையா, அந்த பௌர்ணமி இரவுல வந்து சந்திரன் என்ன செய்யுது, பிரகாசமா வருது.
பாக்குறாங்க. ஹாதா ரப்பி, அந்த பிரகாசத்தை பார்த்து சொல்றாங்க இது சந்திரன் தான் தன் ரப்புன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா நட்சத்திரத்தை இது கொஞ்சம் பெருசாக இன்னும் அதிக ஒளி உள்ளதாக இருக்கு. அதே நேரத்துல திருப்பி சொல்றாங்க இல்லம் எந்தின் ரப்பி, என் ரப்ப வந்து என்ன செய்யணும் சொன்னா எனக்கு வந்து எந்த விதமான ஒரு நல்ல நேரான வழியை காமிக்கணும்னு சொன்னா அப்போ மின்னல் கோமில் தாண்டி நான் வந்து செய்வேன் வழி தேவையிலே இந்த கூடத்துல சேர்ந்தவங்க சொல்லி சிறார் வருத்தப்பட்டு கொண்டு எல்லாம் துவா பண்றாரு. அதான் கையில் துவா கேட்கிறார். உடனே எப்படி சொன்னா பாக்குறாங்க அந்த சந்திரன் என்ன செய்யுது, கொஞ்ச நேரத்துக்கு சந்திரன் மறையுது, கொஞ்ச நேரம் பிரகாசமா இருக்கு, சின்னத்துக்கு வந்து ஒளி மங்கி இந்த பகல் ஆகும்போது சந்திரத்தை ஒளி வந்து என்ன செய்யுது, ஒளி மங்கி சூரிய உதயமாகுது. பரமரா சம்ச பாதிக்காத இது அல்ல குர்ஆன் சொல்லி காட்டுறான். கொஞ்சம் பாக்குறாங்க சூரியன் எப்படி சொன்னா கொஞ்சம் விதமா பிரகாசமா வளர்ந்து உச்சி நிலத்துல வந்து நல்ல வெளிச்சத்தை தருது. அதான் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஓரே உலகத்தை வந்து பிரகாசிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்து சொல்றாங்க ஹாதா ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் என்னோட ரப்பு, இதான் அக்பர். அக்பர் என்பது என்ன, மிக பெரிய ரப்பு, இதுதான் சொல்லி செய்யறாங்க அவங்க கருதுறாங்க. ஆனா அதே நேரத்தை பலமா அக்பர் சூரியன் என்ன செய்ய தெரியுமா, மாலை நேரம் ஆன உடனே எப்படி சொன்னா சூரியன் மறைய ஆரம்பிச்சிருது. சூரியன் மறைய சொல்றாங்க இன்னி வரி மிம்மா துஷ்ரிகூன், சமுதாயமே நீங்கள் எதையெல்லாம் இணை வைக்கின்றீர்களோ அதை இணை வைக்கக்கூடிய எல்லா வஸ்துவித நான் வந்து விலகி விட்ட சொல்றாங்க. அவங்க சூரியனை வணங்குறாங்க, சந்திரனை வணங்குறாங்க, அந்த மக்கள் எல்லாம் நட்சத்திரத்தை வணங்குறாங்க, மரத்தை வணங்குறாங்க, எல்லாத்தையும் வணங்குறாங்க இல்லையா. இதெல்லாம் என்னது ரப்பு இதை சொல்லி செய்யறாங்க. அந்த நேரத்துல வந்து ஓரிரை கொண்டு சொல்றாங்க இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய லில்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபா, நான் வந்து வானங்கள் பூமி எல்லாம் யாரெல்லாம் படைத்தானோ அந்த ஒரே ரப்பு பக்கம் என்ன செஞ்சுட்டேன் நான் திருப்பி கொண்டு சொல்றாங்க. இதுதான் வந்து இறைவனை அறிந்து கொள்வது. எதுக்கு சொல்றேன்னு சொன்னா அந்த நேரத்துல வந்து எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது, எந்த விதமான கிதாபும் கிடையாது. அவங்க பார்க்கறாங்க, பார்த்தது என்ன, இந்த உலகத்துல வந்து அல்லாஹ் தஆலா படைப்பை பார்க்கறாங்க, அதுல பலகீனத்தை பார்க்கறாங்க. இதெல்லாம் பலகீனமான படைப்புகள். அப்ப கண்டிப்பா அது வந்து என்னவா இருக்க முடியாது, ரப்பாக இருக்க முடியாது. அப்ப ரப்பு என்பது என்ன தெரியுமா, பலகீனத்துக்கு அப்பாற்பட்டவன். இதை சொல்லி காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து சொல்றோமா இல்லையா, பெரும்பாலான தொழுகைகள் நம்ம என்ன ஓதுறாங்க, இன்னி வச்ச தோத்துறோம்னா இல்லையா, இன்னி வச்சது அர்த்தம் என்ன, ஒரே இறைவன் தான். இந்த வானத்தை படைச்சது ஒருத்தன் தான், பூமி படைச்சது ஒருத்தன் தான், நம்மை படைச்சது அதே ஒரே ரப்பு தான். அந்த ரப்புக்கு என்ன கிடையாது சொன்னா எந்த விதமான பலகீனமும் கிடையாது. அவன் வந்து என்ன செய்ய மாட்டான், சோர்ந்து போக மாட்டான், அவனுக்கு மௌத்த ஹயாத் கிடையாது. எல்லாமே சொல்ற எல்லா விதமான எதிர்சிறாங்க உணர்ந்து கொண்டு சொல்றாங்க இந்தி வஜ்ஜஹது வஜ்ஹிய இல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் வமா அன மினல் முஷ்ரிகீன், நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஷிர்க் வைக்க மாட்டேன் சொல்லி செய்றாங்க. அந்த விலகி கொண்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்க சொன்னா அந்த சமுதாயத்தை அவங்க எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரே தனி நபராக எந்த கூட்டமும் கிடையாது, எந்த சப்போர்ட்டும் கிடையாது. இதுதான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். இந்த இப்ராஹீம கான உம்மத்தன், இப்ராஹிம் எப்படி சொன்னா கான உம்மத்தன், அவன் ஒரு சமுதாயமா இருந்தார். சமுதாயம் என்ன தெரியுமா, 4 பேர் 5 பேர் சமுதாயம் இல்லைங்க, பெரிய கூட்டத்தான் சமுதாயம். உன் சமுதாயம் மாற்ற வேண்டிய பணியை வந்து எப்படி சொன்னா பல ஆண்டு என்ன செய்யறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்க வந்து அல்லாஹ்வுக்காக செயலாற்றுறாங்க, அல்லாஹ்வோட மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. யாருக்கு எதிராக, தன் தந்தைக்கு எதிராக சொல்றாங்க, தன்னுடைய ஊர் மக்களுக்கு எதிராக சொல்றாங்க. அந்த நாட்டிலிருந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் அந்த மன்னனுக்கு எதிராக அல்லாஹ்வோட மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. சாதாரண விஷயமா அது. நீங்க ஒன்னே வேணாங்க, நம்ம குடும்பத்துல நாம் வந்து செல்வெடுத்துக்கூடிய நம்மளுடைய குடும்பத்தை யாராவது தப்பு பண்ணா நம்ம கண்டிக்கிறோமா, மனைவியாக இருக்கட்டும் பிள்ளையாக இருக்கட்டும் என்ன செய்யறோம், கொஞ்சம் யோசிக்கிறோம், தப்பா நினைப்பாங்களோ, இல்லை வந்து நம்ம வந்து ஏதாவது எதை கோபப்பட்டு வெளியே போயிடுவோம், என்ன செய்யறோம், வெளியே வந்து நம்மளுக்கு குடும்பத்தில் நடக்கக்கூடிய தீங்க சொல்ல மாட்டேங்கிறோம். ஆனா அவங்க பாத்தீங்க சொன்னா யாரை பத்தி கவலைப்படாம என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வோட மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க. ஒரு கட்டம் வருகிறது, இவங்க உடம்பு தெரிந்து எப்படி சொன்னா அந்த அரசனுக்கும் இவங்க என்ன செய்த ஒரு பெரிய வாதம். அல்லாஹ் கூட சொல்ற அலம்தர் இல்லல்லதி ஆத இப்ராஹீம ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க், நபியே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோடு வாதிட்டானே, வாதம் செய்தான ஒரு அரசன், அவன் சம்பவத்தை உங்களுக்கு தெரியாத அல்லாஹ் கேட்கிறான். என்ன வாதம் பண்ண தெரியுமா, அதாவது இவங்க சொல்றாங்க ரப்பு எப்படிப்பட்டவன் சொன்னா யுஹீவ யுமீத், அவன் என்ன செய்வான், ஒருத்த ஹயாத் ஆக்குவான், ஒருத்த மௌத் ஆக்கவும் செய்வான். இந்த என்ன செய்ய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட வல்லமையை எடுத்து சொல்றாங்க. உடனே அந்த அரசன் சொல்றான், என்ன சொல்றான், கால அன உஹீவ உமீத், நான் என்ன செய்ய தெரியுமா, நானும் ஒருத்த ஹயாத் ஆக்குவேன், நானும் ஒருத்த மௌத் ஆக்குவேன் சொல்லி என்ன செய்யறான், மரண தண்டனைக்கு உட்பட 2 கைதி வரைச்சு ஒருத்தன் செய்யறான், அவன் விடுதலை பண்றான், ஒருத்த வந்து என்ன செய்யறான் கொன்னுடுறான், இவன் இப்படி செய்யுது. அப்ப சொல்றாங்க ரப்பு எப்படி இன்னல்லாஹ் யஅதி பிஷம்ஸி மினல் மஷ்ரிகி
என் ரப்ப அல்லாஹ் வந்து என்ன பார்த்து தெரியுமா, யத்தி பி ஷம்ஸி மினல் மஷ்ரிகி, அவன் வந்து சூரியன் வந்து கிழக்குல உதயமாக செய்கிறான். அதான் இது வந்து உண்மையா ரப்ப சொல்ல என்ன செய்யணும், ஃபஅத்தி பிஹா மினல் மக்ரி, சூரியன் என்ன செய்யணும், அதாவது மேற்க நீ வந்து உதிக்க செய்ய சொல்றாங்க. ஒன்னு அவன் செய்ய சொன்னா அதுக்கு அவன் செயலாக்க முடியல. ஏன்னா ரப்ப சொன்ன அந்த காலத்துல அரசுல அப்ப சொல்லியிருந்தாங்களா, நான் தான் இவன் சொன்னாங்க இல்லையா, அது வந்து அவன் அந்த காலத்துல வந்து நம்புறது மன்னனும் ஒருத்தன். அப்ப என்ன சொன்னா, இவ்வளவு எதிர்ப்பையும் சம்பாதித்து என்ன செய்யறாங்க, கல்பங்கள் தெரியுமா, அல்லாஹ் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் என்னை கொடுத்துக் கொள்ள வேண்டும், இதான் நோக்கம், எதுவுமே கிடையாது. தனி நபராக சாதிச்சு காமிச்சாங்க. இப்ப இதெல்லாம் போக போக என்ன தெரியுமா, அவர் கண்டதுக்கு அப்புறம் சொன்னா அந்த ஊர்ல வந்து எதிர்ப்புக்கு மேல் எதிர்ப்பு சம்பாதிச்சாங்க, பெரிய எதிர்ப்பு. ஒரு கட்டத்தை எப்படி சொன்னா, ஒரு திருவிழா போறாங்க, அந்த மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, வரமாட்டேன்றாரு, வரமாட்ட சொல்றாரு, ஒரு ரெண்டு செய்யறாரு சொல்லி விட்டுட்டு போயிடறாங்க. இவங்கெல்லாம் போனவங்க அவன் என்ன செய்யறது தெரியுமா, அந்த ஊரில் இருக்கிற அந்த ஆலயத்துக்கு போறாரு, என்ன செய்யறாரு, அங்க இருக்கக்கூடிய எல்லா விதமான சளியை உடைக்கிறாரு, எல்லா விதமான சளி என்ன செய்யறாரு, உடைச்சிட்டு ஒரே சளி மட்டும் விட்டுறாரு. விட்டுட்டு எப்படி சொன்னா, சலையில வந்து கழுத்துல வந்து அந்த கோடை விட்டுட்டு போயிடறாங்க. இந்த திருவிழா போன மக்கள் என்ன செய்ய நேரம் வராங்க, வந்து அந்த ஆலயத்தை போய் பார்த்தா எல்லாம் என்ன செய்யுதுங்க, எல்லாம் வந்து உடைஞ்சி இருக்கு. உடனே வந்து கேட்கறாங்க, உடனே பாக்குறாங்க, யார் இதெல்லாம் செஞ்சிருப்பா, யார் செஞ்சிருப்பா சொல்லும் பொழுது அந்த மக்கள் சொல்றாங்க தெரியுமா, நம்ம ஊர்ல ஒருத்தர் இருக்கிறார், நம்ம ஊர்ல ஒரு வாலிபர் இருக்கிறாரு, யுகாலிலு இப்ராஹிம், அது வந்து இப்ராஹிமுடைய பேர் சொல்லப்பட்டு அவர் பேர் அவர் இப்ராஹிம் அவர் சொல்லுவாங்க. சொல்லிட்டு சரிமா அவரை பத்தி அவருடைய கொள்கையை பத்தி அந்த அரசர் சொல்றாங்க. அப்ப பாக்குறாங்க, கூப்பிடுறாங்க, என்னப்பா இந்த மாதிரி வந்து இந்த கோயில் வந்து இந்த ஆலயத்துல வந்து எல்லாம் செல்லாம் உடைச்சு யார் உடைச்சதுன்னு கேட்கறாங்க. மண் பாலஹாதா, யார் உடைச்சதுன்னு கேட்கும் பொழுது அப்ப சொல்றாங்க, எங்கனையே கேட்கறீங்க, யார் கழுத்துல வந்து அந்த கோடா இருக்கா அங்க கேளுங்க, டாக்டர் இருக்கு பெரிய சிலையில கழுத்து கோடையில வச்சு நம்ம கேட்கறாங்க, அந்த சிலையை கேளுங்க சொல்றாங்க. உடனே சொல்றாங்க, அது எப்படி பேசும், என்ன செய்யறாங்க, அந்த அரசரும் அந்த மக்களும் சொன்ன நேரத்தை சொல்றாங்க, அப்ப எதுவும் பேசாத உடனே நீங்க வந்து வளர்ந்துறீங்க சொல்லி என்ன செய்யறாங்க, சொன்ன உடனே வந்து கொஞ்ச நேரம் அந்த மக்கள் தவற உணர ஆரம்பிச்சாங்க. அது திரும்ப பழைய வாழ்க்கை போய் என்ன செய்யறாங்க சொன்னா, செய்ய தவற நியாயப்படுத்துறாங்க. ஒரு பக்கம் பெரிய விவாதம் மாதிரி பார்த்தா விட்டு விடக்கூடாது, என்ன செய்யணும், காரணம் ஹர்ரை தூஹு, அவர் வந்து நெருப்பல் பொசுக்குன்னு சொல்றாங்க, நெருப்பு வந்து நெருப்பு கொண்டு ஏற்படுத்தி நெருப்பல் போட்டு பொசுக்குன்னு சொல்றாங்க. சட்டம் என்ன செய்த, சட்டம் இயக்கப்பட்டு பல மாதங்கள் சொல்றாங்க, தப்சீல வரைக்கும் தெரியுமா, பல மாதம் வந்து அதுக்காகவே சொல்லுவாங்க இல்லையா, இப்படி வந்து நம்ம நல்ல காரியம் பண்ணும்போது செல்வது என்ன செய்வது தெரியுமா, ஒரு பிரியாணி செய்யணும், ஒரு நல்ல காரியம் என்ன செய்யணும், பிரியாணி செய்யறோம், என்ன செய்வது அரிசி கொடுப்பாங்க, பருப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி எப்படி சொன்னா அந்த காலத்துல பேசினாங்களா, இப்ராஹிம் சொன்னாங்க எதுக்கு அப்படின்னு சில மக்கள் வந்து விறகு தானம் பண்ணாங்களாம், நான் விறகு தரேன், நான் சர்வ் பண்றேன், எதுக்காக வேண்டி இப்ராஹிம் அவங்க வந்து எதுக்கா தன் புண்ணியம் என்ன செய்ய சொன்னா, அந்த ஊர் மக்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு செஞ்சாங்க, பெரிய விறகு தேர்வு செஞ்சாங்க, பெரிய குண்டத்தை பள்ளத்தை ஏற்படுத்தி நெருப்பு குண்டத்தை ஏற்படுத்தினாங்க. பல மாதங்கள் எரிக்கப்பட்டன. எது அந்த நெருப்பு குண்டம் கடைசியில் எப்படி சொன்னா, எந்த சொன்னா யாரும் கிட்ட போக முடியாது, நெருப்பு ஜுவால கிட்ட போனா அவங்க வந்து எரிஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆன பிறகு எப்படி தெரியுமா, தூக்கி எரியப்படணும். அது என்ன செஞ்சாங்க தெரியுமா, அதாவது நீங்க எது பீரங்கி மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு பலகை வச்சு வச்சுட்டு அந்த பலகை ஒரு முறையில வந்து இவங்க கட்டுவாங்க. கட்டிட்டு எப்படி சொன்னா அதை இவங்க வச்சிருவாங்க. பின்பு இந்த இடத்துல தட்டங்க சொன்னா நேரம் எது போயிடணும், அந்த குண்டத்துல போய் விடணும். இவ்வாறாக இந்த சில சொன்னா அவங்க வந்து அந்த நேரத்துல தப்சீல் விளைகிறது என்ன தெரியுமா, இந்த நேரத்துல இவருக்கு உதவி யாரும் கிடையாது, இவர் மட்டும் தான் முஸ்லீம், இவர் மட்டும் தான் அல்லாஹ் தஆலா வந்து சில வணங்குறாரு, இவர் மட்டும் தான் அல்லாஹ்வுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவர் எதிர்த்து நிற்கிறாரு. இப்ப வந்து தூக்கி எறிகிற நேரத்துல மலக்குங்க சொல்றாங்க, யா அல்லாஹ் என்ன இது உன்னுடைய கலீல் உன்னுடைய நேசர் என்ன செய்யறாங்க, இப்ப வந்து தூக்கி வந்து வெறுப்ப தூக்கி போறாங்க, நீ காப்பாத்து வெளியே கேட்கறாங்க. இப்ப உடனே ஒரு மலக்கை கேட்கறாங்க, இப்ராஹிம் கேட்கறாங்க, இப்ராஹிமே நீங்க சரியா சொல்லுங்க, என்ன செய்யறோம், நெருப்பை நாங்க அடைச்சிடுறோம். இப்ப இப்ராஹிம் கேட்கறாங்க, அல்லாஹ் சொன்னானா, இல்ல அல்லாஹ் சொல்ற நாங்க தான் வந்தோம், அல்லாஹ் அவன் காப்பாத்துறோம், அவன் காப்பாத்து சில ஈமான் உறுதியா நிற்கிறாங்க. கடைசியில் வந்து என்ன செய்வாங்க, உத்தரவு பெற்று நெருப்பை தூக்கி வீசி எறிகிறாங்க. வீசி எறியும் நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், குல்லா யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், அந்த எரியும் நேரத்தில் நாம் சொன்னோம், நெருப்பே இப்ராஹிம் நபிக்கு வந்து எப்படி சொன்னா, பர்தன் வஸலாமன், அதாவது சலாமத்து தரக்கூடிய குளிர்ச்சியாக மாறு என்ன செஞ்சிடும், நான் கட்டளையிடுவேன், அல்லாஹ் என்ன செய்யறான், நான் நெருப்பு அல்லாஹ் கட்டளையிட்டதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுறான். யாரால யார் காப்பாத்த ஈமான் பாருங்க, கடைசி வரைக்கும் நீ நம்மளாம் வந்து ஈமான் கொண்டு இருக்கிறோம். நேரத்துல வந்து எப்படி சொன்னா, கொஞ்சம் சோதனை வந்தா கூட என்ன செய்யறோம், தொழுகையை விட்டுறோம், கொஞ்சம் சோதனை வந்து ஈமான் விட்டுறோம், ஈமான் பலகீனம், ஈமான் விடமாட்டோம், ஈமான் பலகீனம் ஆயிடுது, அப்புறம் பாத்துக்கலாம், இது நம்ம ஈமான் தானே,
அவன் யாரை பார்த்து கத்துக்கணும்? அல்லாஹ் என்ன சொல்றா சொன்னா, இப்ராஹிம் வாழ்க்கையை நீங்க பார்த்து கத்துக்குங்க. அவன் எப்படி வாழ்ந்தாங்க சொன்னா, இவ்வளவு சோதனை வந்து என்ன செய்யல, ஈமானில் தடுமாறவில்லை, கொஞ்சம் கூட என்ன செய்யல, அல்லாஹ் மாறு செய்யவில்லை. அது ஒரே இறைவனை வந்து என்ன வணங்கினாங்க. அந்த ஒரே இறைவனை என்ன மக்களுக்கு வந்து ஒரு சமுதாய மாற்ற பணியை வந்து ஒரு தனி நபராக என்ன மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. இதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்த பரிசு என்ன தெரியுமா? வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ் என்ன செஞ்சா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வந்து கலீல் என்ற அந்த சலத்தை கொடுத்தா. கலீல் என்ன தெரியுமா? நண்பர். ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அடமொழி இருக்கு. மூசா நபியுடைய பேர் என்ன? மூசா கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடம் பேசியவர். அதுங்களா? அதே மாதிரி எப்படி சொன்னா, ஒவ்வொரு நபிக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேர் என்ன? ஈசா ரூஹுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரூஹ் சொல்வாங்க. அதாவது அந்த ரூஹ் என்பது என்ன? அல்லாஹ் தஆலா வந்து தனிப்பட்ட சக்தியால அல்லாஹ் படைச்சதுனால ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேர் இருக்கு. அந்த வரிசையில இப்ராஹிம் பேர் என்ன? இப்ராஹிமுல் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நண்பர். அப்ப அல்லாஹ் அந்த செய்தி வந்து அல்லாஹ் வந்து எப்படி கொடுத்தான்? அவன் செய்த தியாகங்கள், ஈமானுக்காக வேண்டி, ஒரே மார்க்கத்துக்காக வேண்டி இன்னும் தியாகத்தை வந்து வரிசை சொல்லிட்டே போகலாம். அதனால பாத்தீங்க சொன்னா, ஒவ்வொரு ஹஜ்ஜி பண்றாரு எப்படி தெரியுமா? இவங்க சம்பவத்தை சொல்லாம அந்த மாதம் யாரும் கடந்து போக மாட்டாங்க. ஒவ்வொரு துர்காதா இருந்து துல்ஹஜ் முடியறது பாத்தீங்க சொன்னா, ஒவ்வொரு பள்ளிவாசல் என்னங்க இப்ராஹிம் அவங்களை பத்தி சொல்லப்பட்டு கொண்டு இருக்கோம். கியாமத்து வரைக்கும் இது நடக்கும். நீ வருஷம் ஃபுல்லா கேட்கதான் செய்யும், கேட்கும்போது என்ன செய்யும், கேட்கும்போது உள்ளத்துல வந்து நம்ம உள்ளத்துல ஒரு புத்துணர்ச்சி வரும். இது அல்லாஹ் உண்டாக்குறான் இல்லையா? அப்ப அல்லாஹ் சொன்னா, கியாமத்து என்ன செய்யற இப்ராஹிம் சம்பவத்தை வந்து அல்லாஹ் வந்து ஒரு பாடமா அல்லாஹ் ஆக்கி இருக்கின்றான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்க்கையில என்னென்ன நல்ல விஷயம் செய்தாரோ அந்த சரி நாம் வாழ்க்கை பின்பற்றி வாழ்ந்து அல்லாஹ்வுடைய முகமது பெற அல்லாஹ் பெருமை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்